ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் எஸ் தமிழ் தலைவாஸ் தான் PK12 தான். நாங்கள் எல்லா வீடியோ போட்டிருக்கோம். எல்லாத்துக்கும் ஆதரவு தந்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். எல்லாரும் கமெண்ட் போட்டவங்க அத்தனை பேருக்கும் ராத்திரி 3 மணி வரைக்கும் முடிச்சது பதில் போட்டோம். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சப்போர்ட் அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கோம். திடீர்னு சப்ஸ்கிரிப்ஷன்லாம் ஏறுது. நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கீப் அப் த குட் ஒர்க். போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. இப்போ தான் ஆக்ஷன் முடிஞ்சிருக்கு. இனிமேல் ப்ரீ கேம்ப் இருக்குது. அப்புறம் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகணும். நிறைய விஷயங்கள் இருக்குது ஆஸ் வி கோ அலாங். ரைட். அண்ட் காலையில் ஒரு வீடியோ போட்டேன். இஸ் வித் காலர். ஆமாம், அவரோட ஸ்டாட்ஸை பற்றிலாம் போட்டிருந்தேன். அதில் டவுட்ஃபுல்லாக கேட்டிருந்தேன். அவர் ஐ திங்க் ஒரு புனேரி பார்த்து நிறையா எனக்கு விளையாடுன்னு நினைக்கிறேன். தப்பாக ரைட்டாக கரெக்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சொன்னீங்க, ஆமாம் சார் விளையாண்டாரு, புனேரி பாலத்துக்கு விளையாண்டாரு, ஹரியானாவுக்கு விளையாண்டாரு, கரெக்டு தான் அப்படின்னாரு. அண்ட் யார் நான் எப்போ தப்பாக சொல்லும் போது யார் திருத்தினாலும் உடனே தேங்க்ஸ் ஃபார் கரெக்டுன்றுவேன். ஒரு நேர் மட்டும் போட்டிருந்தாரு, என்ன கூகுளில் போய் அடித்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது ஒரு பெரிய வேலையை, அது கூட அவனால் சரியாக பண்ண முடியலையான்னு கேட்டாப்புல. நான் அவரை திருப்பி கேட்குறேன், அந்த வேலையை நீங்களே பண்ணிடலாமா? அவ்வளோ ஈஸின்னா 3500 வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பண்ணுங்கள். அதில் இன்னொரு நேர் வேறு ஃபண்டு வேறு கலெக்ட் பண்ணி என்னத்தக்க ஃபண்டு கலெக்ட் பண்ணாங்க. செய்கிற வேலைக்கு யார் யாரை கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ போட்டேன். உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு ஏர்டெல் கட்டலான்னு நாளைக்கு கட் பண்ணுவான். சினிமா தேட்டரில் வாசலில் போய் ஓசியில் விட சொல்லுங்கள், எவனும் பார்க்க விட மாட்டான். அவங்கள நிறைய பேஷனேட்டாக நிறைய ஃபேன்ஸ் இருக்கனால பண்ணுறோம். யார் யாரை கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். யூடியூப்பை தேங்க்ஸ் சொல்லுது நாங்கள் சொல்கிறோம். நம்ம இவர் என்ன சொன்னார், ஃபண்டு கலெக்ட் பண்ணுறான். நீயே போடுங்க, வீடியோ போட்டு ஃபண்டு கலெக்ட் பண்ணி போய் பூர்ஜ் கலிஃபாவில் ஃப்ளாட் வாங்கிடுங்க டக்குன்னு. அவ்வளோ ஃபண்டு இருந்ததுன்னா பேசுறது ஈஸி மேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது எவ்வளோ ஈஸி. இது ஒரு வேலையாக இருந்தீங்களே உங்களுக்கு சொல்கிறேன். உனக்கே நல்லா தெரியும். உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க கூட பார்க்க மாட்டாங்க வீடியோவை. இன்றைக்கி அடிச்சு சொல்கிறேன், நான் ஓப்பன் பண்ணி காட்டுக்கிட்டு பார்ப்போம். எனிவே, இது அந்த சில 2-3 பேர் வந்து அப்பப்போ தொல்லை கொடுப்பாங்க. பொறாமையில் கொடுக்குறது தான். அவங்களுக்குலாம் பதில் சொல்கிறேன் பாருங்கள். என்னோட பெரிய முட்டாளாக இருக்க மாட்டோம். நீங்களும் நிறைய வாட்டி சொன்னீங்க, எல்லாம் தூக்கி போட்டு போங்க சார், பழுத்த மரம் தான் கல்லடி படம், அப்படி தான் பேசுவானுங்கன்ட்டுங்க. அவ்வளோ ஈஸின்னு நினச்சிட்டு இருக்காரு அவர். பார்ப்போம் என்ன பண்ணுறாரு, வாழ்க்கையில் சாதிக்கிறாங்கன்னு. அவங்களாம் அதெல்லாம் ஒரு பக்கம் ஆதவங்க அவங்ககிட்ட சொல்லாமல் எங்கே போய் சொல்கிறது. நீங்கள் வந்து வீடியோ கேட்கணும், எல்லாமே போடுறோம் நம்ம டைம் கிடைக்கும் போது, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல். தட் இஸ் திஸ். எஸ், இப்போ அர்ஜுன் தேஷ்வால் மெசேஜ் கொடுத்துருக்காரு எல்லா ஃபேன்ஸுக்கும். ஸோ அவர் என்ன சொன்னார்னு கடகடன்னு சொல்லுவோம். சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு ஃபேன்ஸுக்காக அர்ஜுன் தேஷ்வால். அவர் ஹிந்தியில் என்ன சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு தமிழில் சொன்னார். இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாகவும் கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அப்போ உங்கள் ஓன் சேனலை திறந்து என்ன பேசணும் பேசிட்டு போயிட்டே இருங்க. பார்க்க வேணாங்கிறேன் நான். நீங்கள் அப்புறம் வந்து புலம்ப வேணாங்கிறேன். ஓகே, யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க பார்க்கட்டும். பிடிக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க. சும்மா ஒன்று 35,000 சப்ஸ்கிரைபர் சேரல, இருக்கட்டும். வந்துடும் விஷயத்துக்கு. அர்ஜுன் தேஷ்வால் சொன்னார், வணக்கம் தோஸ்தோ அப்படின்னாரு. ஆமாம், வணக்கம் தோஸ்தோன்னு சொல்லிட்டு, प्रो कबड्डी सीजन 12 में तमिल தலைவாஸ் का हिस्सा बनकर बहुत गौरव महसूस कर रहा हूँன்னாரு. அதாவது நான் PK12 தமிழ் தலைவாஸ் டீமோட சேர்ந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். बहुत गौरव महसूस कर रहा हूँன்னா ரொம்ப பெருமைப்படுறேன் நான் அப்படின்னாரு. அப்புறம் ஃபேன்கோ ஹமேஷா தில் சே சுகர் குசார் தூங்க அப்படின்னு, அதாவது என்னோட ஃபேன்ஸுக்கு என் மனசார எப்போதுமே நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன், தேங்க்யூ ஸோ மச்னு எல்லா ஃபேன்ஸுக்கும் சொன்னார் அர்ஜுன் தேஷ்வால். சோலோ மில்கே சீசனுக்கோ யாத்கார் பனாத்தே அப்படின்னு, அதாவது எங்கள் டீம் இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, நீங்களும் நம்ம கூட சேர்ந்து இந்த சீசனை மறக்க முடியாத சீசனை நம்ம உருவாக்குவோம். ஒன்றா சேர்ந்து முழு மூச்சியோடு விளையாண்டா எல்லாமே பாசிபிள். இந்த சீசனை மறக்க முடியாத சீசன் ஆகலாம். இன்னும் யாத்கார் சீசன் பண்ணாங்க அப்படின்னா, யாத்கார்னா மறக்க முடியாது, எப்போதும் ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி பண்ணலான்னு கடைசியாக ஒரு சென்டென்ஸ் சொன்னார். मैं संजीव कोच साहब और टीम मैनेजमेंट को दिल से धन्यवाद करना चाहता हूँ. मेरे पे इतना विश्वास दिखाया है, मैं उनको कभी भी निराश नहीं होने दूंगा அப்படின்னாரு. அதாவது நான் கோச் சஞ்சீவ் சாருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு எடுத்திருக்காங்க, அவங்க நான் ஒரு காலமும் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், நான் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு ஃபேன்ஸுக்கு, மேனேஜ்மெண்ட்டுக்கு, கோச்சுக்கெலாம் தேங்க்ஸ் சொல்லி முடித்தார். இதுதான் அவர் சொன்னது. நீங்கள் நினைக்கிறேன் இதை பற்றி, இந்த ஸ்பீச்சை பற்றி? நேற்று பவன் ஷராவத் இதே மாதிரி ஒன்று பேசினார், அதுவும் நான் ஆல்ரெடி போட்டேன். பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சதை பற்றியும் போட்டிருக்கேன். மும்பை இந்தியன்ஸ் ஏன் தோத்தாங்க, மும்பை இந்தியன்ஸ், அதுக்கு என்ன காரணம், பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். இப்போதைக்கு இவ்வளோ தான். இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.